கேரளாவில் கடுமையான மழைங்க. என்னாச்சு எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வயநாடு பகுதியில் கடுமையான மழை என்ன செய்து விட்டது. கேரளாவில் நிறைய ஸ்லோப் இந்த மாதிரி பகுதிகளில் தான் வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது. சாதாரணமாக வெள்ளம் வந்தால் நீந்தி கூட எப்படியாவது கரையை கடந்துடலாம். ஆனால் நிலச்சரிவு என்றால் மண்ணோடு தண்ணி கலக்கும் போது அது சேராக மாறிவிடுகிறது. சேற்றில் எவ்வாறு நீந்த முடியும்? மனிதர்கள் அங்கே சிக்கி தவிக்கிறார்கள், பலர் உயிரிழந்து விட்டார்கள். இராணுவம் அங்கே வந்திருக்கிறது, விமானப்படை அங்கே வந்திருக்கிறது. காட்சிகள் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வீடு இருக்கிறது, ஏற்கனவே இருந்தது, ஆனால் தற்பொழுது இல்லை. இப்படி பல வீடு முழுவதும் மூழ்கிவிட்டது, கூரை மட்டும்தான் தெரிகிறது. இராணுவம் என்ன செய்கிறாங்க, அந்த கூரை மேலே ஏறி அந்த கூரையை பிரித்து உள்ளே குதிக்கிறார்கள். அமர்ந்தவாறு சேரில் அமர்ந்தவாறு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், சேரால் மூடப்பட்டிருக்கிறார். அவரை மீட்டு கொண்டு வந்து சில பேர் கட்டிலில் படுத்தவாறு உயிர் பிரிந்துள்ளது, சேர் அவரை மூடி உள்ளது. இவ்வாறு மீட்பு பண்ணியிருக்கு. பல இடங்களில் கைகள் மட்டும்தான் இருக்கிறது, உடலை காணோம். சில இடங்களில் தலைகள் மட்டும் இருக்குது, உடல் இல்லை. சில இடங்களில் கால்கள் மட்டும் இருக்குது, மீதம் உடல் இல்லை. இவ்வாறு அங்கே நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நடுங்க வைக்கிறது வயநாடு. சரி, வயநாடு எங்கெங்கே இருக்குது? இப்போ இந்தியாவில் கேரளா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த கேரளாவில் வயநாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதியில் கேரளாவில் வயநாடு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது ஒரு கழுகு பார்வை காட்சியில் நடந்த சேதத்தை பார்த்து விடுவோம். கழுகு பார்வை காட்சியை பார்த்தோம். இப்போ அருகிலிருந்து பார்த்தால் காட்சிகள் எப்படி இருக்கிறது வயநாட்டில் பார்த்து விடுவோம். ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டீர்களாயின், சற்று முன் வந்த தகவலின்படி 243 பேர். இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என தெரிகிறது. ஏன் அப்படின்னா, பல பேரை காணவில்லை, சுமார் 200 பேரை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுகிறது. வயநாட்டை பொறுத்தவரை எம்பி யார் என கேட்டீர்களாயின், முன்னாள் எம்பி ராகுல் காந்தி. நமக்கெல்லாம் தெரியும், அவர் 2 தொகுதியில் போட்டியிட்டார். பிறகு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தொகுதியில் அந்த எம்பியாக இருக்கிறார். நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கிறார். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இன்னைக்கு வயநாடு வரலான்னு இருந்தாங்க. ஆனால் வானிலை கை கொடுக்கவில்லை. அதனால் நாளை வருவோம் அந்த மீட்பு பணியை மேற்பார்வையிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கேரளா அரசும் முழுவீச்சில், மத்திய அரசும் முழுவீச்சில் இதில் இறங்கி இருக்கிறது. கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த கட்டுப்பாட்டு அறைகளுடைய நம்பர்களை நாம் தற்பொழுது பார்த்து விடலாம். நம்பர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 9656938689.
8086010833. உங்களுடைய உறவினர்களை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை அவங்கள தொடர்பு கொள்ள முடியல, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்கன்னா இந்த 2 கட்டுப்பாட்டு அறைகளின் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, அருகில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்கும் காரணத்தினால் பேரிடர் மீட்பு குழு வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு அந்த நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் வார்த்தை யுத்தம் நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே இவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தோம், ஆனால் கேரள அரசு தான் சரிவர அதை பின்பற்றவில்லை, மக்களை அங்கிருந்து வெளியேற்றவில்லை அப்படின்னு சொல்லி. கேரள முதலமைச்சர் என்ன சொல்றார் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ரெட் அலர்ட்டே கொடுக்கல, வெள்ளமெல்லாம் வந்து போச்சு, நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் ரெட் அலர்ட்டே கொடுக்குறாங்க, அந்த ரெட் அலர்ட்டால் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும், மத்திய அரசு சொல்வது சரியில்லை அப்படின்னு சொல்லி வார்த்தை மோதல்கள் அங்கே வெடித்து கொண்டிருக்கிறது. காட்சிகள் இப்படி இருக்க தமிழர்களும் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் வேலை செய்ய போனவங்க, சில பேர் சுற்றுலாவுக்கு போனவங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய தமிழக அரசு IAS அதிகாரிகளை அனுப்பியுள்ளது. திரு சமீரன் IAS தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது பார்ப்போம். இன்னைக்கு இந்த மேப்பாடி பகுதியில் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே குடியேறி இங்கே தொழில் பார்க்கும் ஒரு சில குடும்பங்கள் உள்ளன. அந்த மக்களோடையும் நான் கலந்து பேசியிருக்கோம். கல்யாண்குமார் மற்றும் இன்னொரு நபர் 2 பேர் நேற்று தினம் இறந்ததாக தகவல் அவங்களோட உடல் இன்றைக்கி பிரேத பரிசோதனையெல்லாம் முடித்து இங்கே கம்யூனிட்டி சென்டரில் வச்சுருக்காங்க. அதுவும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் நிறைய தேவைப்படுகின்றன. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலிருந்து 10 ஹிட்டாச்சி, அதே போல் 20 ஃப்ரீசர், மொபைல் ஃப்ரீசர் யூனிட் வித் ஜெனரேட்டர் இதெல்லாம் மொபிலைஸ் பண்ணி இன்னும் சற்று நேரத்தில் கல்பெட்டா சேரும். அங்கிருந்து எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே மொபிலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.